ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம யூடியூப் அனைத்து மக்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக ஒரு குலாப் ஜாம் தான் பார்க்க போகிறோம். தெனை சாம்பார் சொல்லுவோங்க இல்லையா, அது மாதிரி தினையை எடுத்துக்கிட்டு பவுட்ரு பண்ணி ஒரு சின்ன ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா வந்து கோதுமை மாவு, பால் பொடி, இந்த 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த மாதிரி டவ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து உருண்டையாக சின்ன சின்ன போலாக போட்டுக்கலாம். உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படியாவது போட்டுக்கலாம். இது பண்ணி செப்பரேட்டாக இதுக்கு வச்சிடலாங்க. எண்ணெய் நல்லா பாயில் ஆன அப்புறமா அந்த எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொதிச்ச அப்புறமே இதை போட்டுட்டோன்னா அது அந்த டைமில் கொதிச்சு லைட்டாக ரெட்டு கலரில் வந்து அந்த டைமில் எடுத்துடலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் வந்து தான் குருமா பண்ண போகிறேன். இந்த குருமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், கரம் மசாலா எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கசகசாவும் முந்திரியும் போட்டுக்கிட்டேன். இது எல்லாமே போட்டு நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். குக்கரில் தான் இப்போ நான் பண்ண போகிறது. குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா அதில் போட்டுடலாம். எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்கனை தூக்கி போட்டுட்டு சிக்கனும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதுவும் வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தனியா பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து சிக்கன் பொடி, இதெல்லாமே போட்டுட்டு ஒரு பெரட்டிடலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சு பேஸ்ட் அதை போட்டுட்டு தக்காளி மெழுகு ஊற்றிட்டு அது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து குக்கர் போட்டு மூடிடலாம். ஸோ உங்களுக்கு 2 விசிலில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அது மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ரைஸ் வந்து பிளெயின் ரைஸ் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் வந்து நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே போட்டு கொஞ்சமாக வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய் அதுவும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா நல்லா தண்ணி கொதிச்ச அப்புறம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸை போட்டுடலாங்க. ஏன்னா அது மூடி போட்டு வச்சுட்டோன்னா அது ஒரு சைடு பாயில் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பவுல் ரெடி ஆனது இல்லையா, உடனே வந்து கொஞ்சமாக பாவு எடுத்துகிட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கேப்பில் ரைஸ் போட்டாச்சு, மூடி வச்சுட்டேன். இது முடிஞ்சுதா? அதுக்கப்புறமேதே குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக பார்த்தீங்கன்னா குருமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். இந்த பக்கம் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு, பாவும் ரெடி ஆயிடுச்சு. பாவில் தூக்கி அதில் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆன அப்புறமா நம்ம வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பரான சிம்பிளாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக சமைச்சு முடிச்சிடலாங்க. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ ரைஸும் ரெடி, குருமாவும் ரெடி, பழம் எல்லாமே இருக்குது. ஒரு சைடு குலாப் ஜாம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வேலை நம்மளுக்கு என்னங்க தேவை? ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். ஸோ பாத்திரம்லாம் கழுவியாச்சு, வீடும் வேலையும் முடிச்சாச்சு. இனிமேல் நான் சர்ச்சுக்கு தான் போகிறேன். பாய் பாய்.